ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி பற்றியும் அதில் உண்டாக்கியிருக்க ப்ராசஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல் சாகுபடியில் முதல் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்திருக்க விதை நெல்லை கொண்டு போயிட்டு 24 மணி நேரம் தண்ணியில் முக்கி ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அந்த நெல்லை கொண்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்மளோட நிலத்தை நல்லா உழுது வைக்கணும். இப்படி உழுது வச்சிருக்க நிலத்தில் கொண்டு போயிட்டு நம்மளோட நெல்லை வரன்னு தூவி விட்டுனா சுமார் 5, 10, 15, 25 நாட்களுக்குள்ள நம்மளோட நாற்று சும்மா வதன்னு சொல்லிட்டு நல்லா விளைஞ்சு நிற்கும். இப்படி விளைஞ்சிருக்க நாற்றை நம்ம எடுத்து நடணும். அதெல்லாம் கதை எடுக்கிறது போகுது. இந்த நாற்று எடுத்து நடுறதுக்கு முன்னாடி அடி உரம்னு சொல்லிட்டு உரம் போட்டவங்க, அதாவது ஃபெர்டிலைசர் போட்டு முடிப்பாங்க. ஃபெர்டிலைசர் போட்டதுக்கப்புறம் தான் நாற்றை நடுவாங்க. நம்மளோட வாழ்க்கை என்ன தான் இயந்திரத்தனமாக மாறினாலுமே சரி, ஒரு சில விஷயங்களில் மனிதர்களோடு கிடைக்கிற அனுபவன்றது அது எப்பயுமே தனி தான். இந்த மாதிரி நாற்று நடும்போது அவங்க பாடுற பாட்டாக இருக்கட்டும், பொருளை பேசுறதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்து ஈவனாக நடுற ஒரு அழகாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தனி அழகு தாங்க. அது நேரில் நின்று அனுபவித்தவங்களுக்கு தான் ரொம்பவே நல்லா புரியும். இப்படி நாற்று நட்டு முடித்த உடனே நம்மளோட நெல் அறுவடைக்கு தயாராகிறது சுமார் 50 நாட்கள் எடுத்துக்குது. அதாவது பார்த்திங்கன்னா களை எடுத்தல், அப்புறம் இன்னொரு ஒரு ஃபெர்டிலைசர் போகிறது அப்படின்ற 2 ப்ராசஸ் முடித்து நம்மளோட நெல் அறுவடைக்கு தயாராகிறதுக்கு விதைச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 100லேருந்து 120 நாட்கள் எடுக்குது.
இந்த ப்ராசஸ்லாம் நான் ஷூட் பண்ணும்போது விவசாயிகள் கூடவே இருந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட உழைப்புக்கு ஏதோ ஊதியம் கிடைக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால் ஒரு தாத்தா கிட்ட போய் கேட்டேன், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போதும் அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் வருதே தாத்தா, புதுசாக ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த விவசாயத்தை விடாமல் பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொல்லிட்டாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாடுறா பேராண்டி, நான் இருக்கிற வரைக்கும் நான் விதைச்சதை மட்டும்தான் நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நடந்து ஜம்முன்னு போய்கிட்டே இருந்துட்டார். இதில் இந்த ப்ராசஸில் வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருந்ததுன்னா அண்ட் வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.